ஆண்டவரும் மீட்பரும் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அவரை தேடி வந்திருக்கிற இந்த ஜூன் மாதத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமைக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், கர்ப்ப கனிகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான தேவன் தாமே ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு இந்த ஜெப வழிபாடு துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம விசேஷமாய் இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 158வது பாடல். ஆவியானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நீர் காட்டுகிற வழியில நாங்கள் நடக்க, அப்பா நீரே எனக்கு தேவனா இருக்கிறீர், நீரே எனக்கு ஆண்டவரா இருக்கிறீர், நீரே எனக்கு வழிகாட்டுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறீர் என்று நம்ம விசுவாசத்தோடு கூட வேத ஸ்தம்பங்களை கொண்டு நடத்துகிறவரே, அக்கினி ஸ்தம்பங்களை கொண்டு என்னை நடத்துகிறவரே, உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தீற்றும் தெய்வமே, துணையானதே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தீற்றும் தெய்வமே, துணையானதே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி வருகிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி வருகிறேனையா. வரங்களிலும் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையை நம்பியுள்ளேன், நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே. ஆமென். அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான
வழியிலே நடக்க வேண்டுமே. கரங்களை அப்படியே உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அப்படிமாக மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, எங்கள் துணையாளரே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நம் விருப்பத்தை தான் செய்யணும்னு சொல்லிட்டு நாம விருப்பம் இல்லைங்களா? ஆகவே தேவன் பாருங்க, அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது தேவன் நம்மை செம்மையான வழியில நடத்துவார். ஆகவே இந்த நாளையில ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற நாட்களே ராஜா, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பங்களுக்கும் நீங்க கற்றுத்தாங்க என்று சொல்லும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கொடுக்க ஜெபத்தை நாம் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். உள்ள இடம் இருக்குது, தயவு செய்து எல்லாரும் வாங்க, அப்படியே உள்ள உட்காரலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருமாய் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நாம் ஆராதனை செய்து தேவனுடைய திருப்பாதத்தில் நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு விருப்பமானதை தேவரீர் நீர் பரிசுத்த ஆவியானவர் வழியாய் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு துணையா இருந்து அந்த நல்ல ஆவி எங்களுக்கு நல்ல பாதைகளை காட்டி ஆண்டவரே செம்மையான வழிகளிலே எங்களை நீர் நடத்துகிறதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள் முதல் கை குழந்தை முதல் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், ஆண்டவரே சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், பாட்டிமார்கள், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் ஊழியக்காரரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எங்கள் ஏக்கமாய் நீர் இருக்கிறீர், எங்கள் வாஞ்சையாய் நீர் இருக்கிறீர், எங்கள் ஆறுதலாய் இருக்கிறீர், எங்களுக்கு ஆறுயிராய் இருக்கிறீர். அப்பா, எங்களை உடைய அன்பின் பாதையில நடத்துகிறதற்காக நன்றி. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உமது பிரியமான வழிகளில எங்களை நடத்துங்க. சுயமாய் நாங்கள் ஒன்றையும் பேசிவிடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள நல்லவர். ஆகவே ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கண்களுபடி அப்படியே இந்த நாளையும் இந்த நிமிஷங்களையும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் குடும்பங்களை பார்க்க, எங்க வேலைகளை செய்ய எங்களுக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே தட்டி எழுப்பியிருக்கிறீரே என்று சொல்லி அந்த தேவாதி தேவன் எல்லாரும் துதிக்கலாமா? எல்லாரும் அப்படியே பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. தேவாதி தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அப்படியே துதிங்க, துதிங்க, பிரைஸ் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி துதிங்க. இயேசுவா, நான் வந்திருக்கிறேன் தகப்பனே, நீ உருவசியாய் பாடின ராஜா, நீ துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. ஏனென்றால் நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர். அப்பா பிதாவே, நீ கூவி அழைக்க மகனாக இந்த நாளிலே என்னை பேர் சொல்லி அழைத்து ஜீவனை தந்து விளைவிடங்கள் எல்லாம் மாற்றி தகப்பனே புது விலங்குகளை கொடுத்திருக்கிறீரே. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. துதிக்க நாவுகளை ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க தெளிவையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தை பூமியை படைத்த எங்கள் தெய்வமே, உண்மையை நாங்கள் வணங்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. அதற்காக உண்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிற நன்றி சொல்லுகிறோம். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிற நன்றி சொல்லுகிறோம். கணவன்மார்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், மனைவிமார்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு வீடுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சேவைகளை
நாங்க நன்றி சொல்லுகிறோம். புது புது திருமணமான பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். வயதான தாய் தகப்பன்மார்களை கர்த்தர் பலப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி. சிறு பிள்ளைகள் படிப்பெல்லாம் ஆஸ்வதிக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. துதித்த உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஏன்னு சொன்னால் கர்த்தர் பிரியமாவது எதிர்ந்தனமா நாம துதிக்கிறதுனால, நம்ம நன்றி சொல்றதுனாலதான். ஆகவே தான் நேற்று ஒரு சகோதரி ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விண்ணப்பத்தை மகள் ரெனிட்டா ஆண்ட சமூகத்துல விண்ணப்பத்தை வச்சாங்க. அந்த நாள் ஜெபம் முடிந்து அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் அந்த மக்களின் கூக்குரலை கேட்டிருக்கிறார். ஆகவேதான் நான் சொன்னேன், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவார். அவங்க போன் போட்டு யாரெல்லாம் அவங்களுக்காக ஜம்ப் பண்ண சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் போன் போட்டு மகள் நன்றி சொல்லிக்கிறார். இதுதான் தேவ மகிமை அடைகிறதா. ஆகவே இந்த நாளிலும் அநேக விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு விடுதலை கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்ம பெரியவராக இருக்கிறார். 291வது பாடல். எஸ், 291வது பாடல். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். இல்லையா? அவங்க வீட்டுல புதன்கிழமை நடந்த அந்த ஜெபம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போல பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 91 ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்துக்கு வருவோம். எல்லாரும் சேர்ந்து பாடணும். பாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கை தட்டி நம்ம பாடலாம். ஆண்டவர் நம்மை என்ன பண்றாராம்? ஆளுகை செய்கிறார். நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார். ஏனெனில் அவர்தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இந்த கோரஸ் பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. தேங்க் யூ லார்ட். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமொழி மாறுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமொழி மாறுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. எங்கான துணி முழங்கு இப்போது துதியுங்கள். எங்கான துணி முழங்கு இப்போது துதியுங்கள். வீணையுடே நாளிப்பித்து வேண்டனை துதியுங்கள். வீணையுடே நாளிப்பித்து வேண்டனை துதியுங்கள். வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் என்னும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவன் நாமம் உயர்த்திடுவேன், ஸ்தோத்திர
இருப்பவர் இனிமேலும் வருபவர் மோசையிலே கைத்தாளத்தோடே ஆமென். நேசரை துதியுங்கள். கரங்களை தட்டி மோசையிலே கைத்தாளத்தோடே நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். நம்மை பார்த்து சுவாசமுள்ள யாவருமே நம் இயேசுவை துதியுங்கள். சொல்லலாமா? ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. அல்லேலூயா. தெய்வம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரை நாம் வாழ்க வாழ்க என்று சொல்லும்போது தேவன் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆமென். என்னை மகிமைப்படுத்த உங்களை நானே மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன், நேரம் கிடைக்கும் போது நாம் அவரை வாழ்த்துவோம், துதிப்போம், நன்றி சொல்வோம். தேவன் நம்மை வாழ வைப்பார். அப்படியே நம்ம அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி வசனம் பாடினோம். வாசலில் நுழையும் போது துதியோடும் புகழ்ச்சியோடும் நுழையுங்கள் என்று சொல்லி, ஒரு ஆலயத்துக்குள் நுழையும் போதும், ஒரு ஜெப கூடாரத்துக்குள் நுழையும் போதும், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு துதி ஸ்தோத்திரங்களோடு கூட நாம் உள்ளே நுழையும் போது நம் மத்தியில் ஆண்டவர் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். படிக்கிற பிள்ளைகளுக்காக, பெரியோர்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, ஊழியர்களுக்காக, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக, கடன் தேவைகளுக்காக, பண தேவைகளுக்காக, எல்லாவற்றுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கிறது. ஆகவே எனக்கு என்ன என்று சொல்லி இருக்காதீங்க, ஜெப நேரத்துல தூங்கிடாதீங்க, ஆண்ட சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த யூடியூப் மற்றும் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் தேவைகளை தேவன் இருக்கிறார். கண்களை மூடி ஊழியக்காரர்களுக்காக நாம் முதலாவது ஜெபிப்போம். அந்த குடும்பங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறது. மனைவி தேவைகள், அநேகோட தேவைகள், பிள்ளைகள் தேவைகள் நிறைய இருக்குது. அப்ப இசப்பா, அந்த ஊழியக்கார பிள்ளைகள் தேவைகளை நீங்க சந்திங்க என்று சொல்லி அந்த திறப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நாமத்தை உயர்த்தவும் ராஜாதி ராஜா வாழ்க என்று சொல்லவும் ஒரு கூட்டு ஜனங்களை ஆண்டவரே மத்தியான வேளையில நீர் அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி, எல்லா வேளைகளை விட்டு சரீர பலவீனத்தோடு கூட, சோர்வுகள் கூட ஆண்டவரே, நாங்கள் இங்க வந்து உம்மை துதிக்கும் போது நாங்கள் உற்சாகப்படும்படி வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்பதோடு கூட நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, ஊழியம் இயேசுவின் நாமத்தினாலே ஊழியம் செய்கிறேன் என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பாதிரிமார்களையும், கன்னியாஸ்திரிகளையும், பாஸ்டர்மார்களையும், மூப்பர்களையும், இவாஞ்சலிஸ்டுகளையும், வீடுகள் தோறும் ஊழியம் செய்கிறவர்களையும், கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்கிறவர்களையும், மிஷனரிமார்களையும், கடித ஊழியங்களையும், கூகுள் பிரேயர் ஊழியங்களையும் அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபை நடத்துகிற ஒவ்வொரு போதகர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சபைகள் அற்புதமாய் நடத்தப்படுவதாக, ஆச்சரியமாய் நடத்தப்படுவதாக, நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், பாஸ்டர்மார்களையும், சபை ஊழியர்களையும், பிஷப்மார்களையும், போப்மார்களையும்,
நம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரின் குடும்பத்தாரையும் மனைவி பிள்ளைகளையும் தேவன் தேவைகள் சந்திக்கிறதற்காக நன்றி. சபைகள் ஒரு குறை இல்லாதபடிக்கு நடத்தப்பட போதுமான தேவைகளை சந்திங்க. ஆத்மாக்களுடைய தேவைகளை சந்திங்க. வருகிற ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்க. சுகத்தை கொடுங்க. அந்த சபையில அந்த போதகர்கள் பேசுகிற அந்த வார்த்தை படியாய் சத்தியத்தின் படியாய் பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். நாளுக்கு நாள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் நடத்துகிற சபைகள் நாளுக்கு நாள் நிரம்பி வழியற்றும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மனைவி பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க நல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சமூகத்துல உடல் நலம் சரியில்லாத இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கர்த்தர் கொடுக்க போகிறோம். இந்த நாட்களிலே ஒரு தாயார் சொன்னாங்க, எனக்கு பிளட் டெஸ்ட் இருக்குது, என்னோட ரிசல்ட் வரணும், என்ன ஸ்கேனிங் எடுக்க சொல்லி இருக்கிறாங்க. தேவன் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட்டை தேவன் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவும் இன்னைக்கு நிறைய பேர் பலதரப்பட்ட பலவீனங்களோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு பலவீனர்களை தொட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப கொடுத்து, ஏசப்பா எனக்கு கூட பலவீனங்கள் இருக்குது, என்னை கூட தொடுங்க, என்னை கூட ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்ககிட்ட யாரா சொல்லி இருக்கிறான் பலவீனப்பட்டவங்க, அவங்கள ஆண்டவர் திரும்ப கொடுங்க. குமார் என்ற ஒரு தகப்பனார் இந்த நாட்களிலே அவர் ஸ்ட்ரோக் ஆயிருக்குது. அந்த தகப்பனாரு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே தேவன் ஒவ்வொரு பிள்ளைக்கு மேலும் தேவ கரம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அமர்ந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்க நமக்கு தேவன் இவ்வளவு அழகான நேரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் திருப்பு கொடுத்து எல்லா பலவீனர்களும் ஆண்டவர் திருப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, எலும்புகளை நரம்புகளை சதைகளை ரத்த குழாய்களை சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை தொடுகிறார். ஜெபிக்கும் போது உங்களை ஒவ்வொருவரையும் தொடுகிறார். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை அம்மா அப்பா சிக்கா இருக்கலாம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆமென். சொல்லுங்க தொடுங்க. நல்லா படிக்கணும், என் கண்களை பலப்படுத்துங்க. நான் நல்லா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறேன், காதுகளை தொடுங்க. பேசணும் பாடனை வாய்களை தொடுங்க என்று சொல்லுங்க. உங்க சமூகத்துக்கு போக கால்கள் வழிகள் அந்த வழிகளை எல்லாம் மாற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. ஜெபிக்கிற யாவரையும் தேவன் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. யாராயிருந்தாலும் அவங்க ரட்சிங்க ஆண்டவரே. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறவங்களை சந்திங்க தகப்பனே. நாளை பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிளட் டெஸ்டுக்காகவும் ஆண்டவரே நல்ல ரிசல்ட்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்கின் அலர்ஜிகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களை தொடுங்க தகப்பனே. பலதற்று கிடைக்கிற ஒவ்வொன்றும் என் கர்த்தர் பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே லங்ஸ்களையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. நாட்களில் ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு தகப்பனே. கர்த்தாவே தொடுங்க இயேசு சுவாமி. அந்த ஆத்துமாவை தொடுங்க தகப்பனே. தேவனீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு தாயாரும் தகப்பன்மார்களையும் ஆசீர்வதிங்க. வயதான காலத்தில் உண்ணுகிற ஆகாரம் உங்களுக்கு நல்ல ஜீரணமாகட்டும். அந்த தாய்மார்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. கால் வலிகள், முட்டி வலிகள், பாத வலிகள் எல்லாவற்றையும் நீர் கர்த்தர் சரியாக்கி தாங்க தகப்பனே. சமூகத்தில் நிற்கவும் ஆண்டவரே முழந்தாளில் செபிக்கவும் பலப்படுத்துங்க தகப்பனே. ஊழியக்காரர் நிற்கிறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த கால்களை பலப்படுத்துங்க தகப்பனே. வீக்கங்களை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாத கர்த்தர் நீ உங்க சமூகத்துல வந்திருக்கிற யாவரையும் ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் தொடுகிறமைக்காக உங்களுக்கு நன்றி. ஆன்லைன்ல அவரே தனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு தொடுங்க, பலப்படுத்துங்க, சுகத்தை தாங்க. அதிசயமானவர் நீ,
அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே. செய்யுங்க ஆண்டவரே. தனிமையாய் இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அவங்க அருகில் போய் நின்று அவர்களை தொடுங்க தொடும் இயேசுவின் அவர்களை நாமத்தில். ஆசீர்வதிங்க தகப்பனே. துதி, ஸ்தோத்திர, கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 இன்னைக்கு ஆமென். கூட Yes, thank you Lord. பணப்பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? பணப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பண பிரச்சனைனால நிறைய குடும்பங்களுடைய நிம்மதி இழந்திருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் வெறும் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க இல்லையா? ஏதோ அவசரத்துக்கு வாங்கிட்டாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாத ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆக இந்த பண தேவைகள் எல்லாம் தேவன் ஒருத்தர் தான் சந்திக்கணும். பைபிள் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட ஆண்டவர் ஒருபோதும் வேதனையை கூட்டவே மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாகவும் இருக்கிறது. ஆக ஐஸ்வர்யத்திலே சம்பன்னரா இருக்கிறவர் அவர்தான். ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர் அவர்தான். ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறவர் ஒருத்தர் தான். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சீக்கிரத்துல இந்த கடன்கள்லாம் தீரணும், இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் ஆகணும். ஆண்டவரே, எங்க தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு கூட எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு கூட இருக்கிறது. எத்தனையோ சகோதரிமார்கள், தாய்மார்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. அந்த கண்ணீரெல்லாம் துடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் கண்ணு விடுவான். இந்த பண பிரச்சனைக்காக, பண பிரச்சனைனால நிறைய பேரு நிறைய அட்வான்ஸ் கொடுத்து நல்ல வீடுகளுக்கு போக முடியல, அப்புறமா லீஸுங்களுக்கு போக முடியல. அப்புறமா ஒரு சகோதரி நமக்கு ஒரு விண்ணப்பத்தை சொன்னாங்க, கடன் பிரச்சனையால பாருங்க ஒரு சகோதரி தன் வீட்டையே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். இந்த நாளிலே அந்த சகோதரி பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சகோதரி பேர் நர்மதா. அதோ அந்த சகோதரி தேவன் தொட வேண்டும். அந்த கடன்கார் இந்த மக்களை அதிகமாக அவரை தொந்தரவு பண்ணதுனால அந்த சகோதரி தன் வீட்டையை விட்டு கணவன் பிள்ளைகளா விட்டு போய் வாங்கின கடன்கள் எல்லாம் நேர்த்தியாய் கொடுக்க முடியும். தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். கடனை கொடுக்க அந்த பிள்ளைகள் கைகளை வருமானங்களை தாங்க, பிசினஸ்களை ஆஸ்வதிக்கணும், நல்ல வேலைகளை தரணும், அந்த வேலையில நல்ல உயர்வான பணங்களை கட்ட அந்த பிள்ளைகளை கை கொடுக்கணும் என்று சொல்லி அந்த திரும்ப கொடுத்து நம்ம அனைவரும் சேர்ந்து ஜாப் பண்ணலாம். ஆண்டவரே சாமி, நீங்கள் அதிக பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். ஆண்டவரே சுவாமி, இதோ இந்த வேளையில கூட அந்த பண பிரச்சனைக்காக, ஆண்டவரே காசு பிரச்சனைக்காக இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களை கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வட்டிக்கும் ஆண்டவரே வாங்குற சம்பளம் வெறும் இன்ட்ரெஸ்ட் கட்டுகிறவர்களாகவே இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே நீ சந்திக்க வேண்டுமோ செபிக்கிறோம். சீக்கிரத்தில் அந்த கடன்கள் எல்லாம் தீர்ப்படி ஆண்டவரே கடன் கொடுக்கிறேன் என்று சொல்லி வாங்கினவர்கள் ஏற்ற காலத்துல கொடுக்கும்படி தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாங்குகிற சம்பளங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய கூலியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வேலைக்கு, ஆண்டவரே சுவாமி கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார் வேலைக்காரன் என்று சொன்னீர். ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல சம்பளங்களை கொடுத்து அந்த கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தீர்ந்து விடுதலையோடு கூட நமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், சமாதானத்தோடு கூட வாழ்கிறவர்களாய், நிம்மதியோடு கூட வாழ்கிறவர்களாய், கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதிகமாய் சாப்பிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு நிம்மதி உண்டாகட்டும். அப்படியாக அட்வான்ஸுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை தேவன் நீர் சந்திக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே விதைக்காத இடத்துல எடுக்கிறவர் நீர் வருவதா, ஆண்டவரே இல்லாத இடத்திலிருந்து எடுக்கிறவர் நீர் வருவதா. ஆண்டவரே உம்மாலே எல்லாமே ஆகும். ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து சகலத்தையும் உண்டாக்குகிறவர் நீர். ஆண்டவரே அப்பா, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே யாரெல்லாம் லீஸுக்காக வீடு தேடுகிறார்களோ, யாரெல்லாம் வாடகைக்காக வீடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற ஒரு வீட்டை, ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வீட்டை, வாடகைக்கு ஏற்ற ஒரு வீட்டை தேவன் நீர் அடையாளம் காட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறார். எல்லா பண தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி. நீ கட்டாததை நீ கட்டிக்கொள்வாய் என்று சொன்னீர். ஆண்டவரே நீ நடாததை நீ சுதந்திர
பொறுப்பெடுத்துக் கொள்வாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நீர் தான் சொன்னீர். இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கிறோம், உம்மை நம்பிக்கையோடு தேடுகிறோம், விசுவாசத்தோடு கூட தட்டுகிறோம். தேவன் எங்களுக்காக கதவுகள் திறக்கப்படுகிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக, பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக, பல தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி. ஐஸ்வர்ய சம்பன்னரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்திக்க கர்த்தர் ஒருவரால் தான் ஆகும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் வாழ்க்கையில நிம்மதி, சமாதானத்தை, சந்தோஷத்தை, செழிப்பை தருகிறதற்காக நன்றி. இயேசுப்பா நாமத்திலே பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிச்சயமாக அதை மீதி எடுத்து வைக்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் சம்பளங்கள் எது வந்தாலும் தேவ சமூகத்துல ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. சப்பா, என் சம்பளங்கள் இவ்வளவுதான் அப்பா, இதை நீங்க ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஊழியக்காரர்களுக்கு எதுவோ எடுத்து வைத்து மத்த காரியங்களை நீங்க செய்யும் போது பாருங்க, தேவன் மீதி எடுத்து வைக்கும்படிக்காய் கர்த்தர் செய்வார். அப்ப இந்த வேளையில ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாலிபர்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே முக்கியமாக சின்ன பிள்ளைங்க வசனத்தை நாம படிச்சுட்டு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எப்படி உருவாக்கி இருக்கிறார், அவங்களுடைய அழகை எப்படி அதுல வர்ணிச்சிருக்கிறார் பாருங்க. உனக்கு எனக்கு தான் சொல்றார். அன்னைக்கு தீரு ராஜாவுக்கு சொன்னார், உனக்கு எனக்கு சொல்றார். எசேக்கியேல் சாப்டர் 28 அதுல 12th word. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. எரேமியாவுக்கு அடுத்து இருக்கும் பாருங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இருக்குது இல்லையா? 28ஆம் அதிகாரம் 28th chapter verse 12. அதுல சத்தமா இங்கிலீஷ்ல படிங்க. அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு தீரு ராஜாவுக்கு சொல்லுகிறதான விசேஷித்த ஒரு நற்செய்தி. Mortal man, he said, grieve for the fate that is waiting for the king of Tyre. Tell him what I, the sovereign Lord, am saying. You were once an example of perfection. How wise and handsome you were. Amen. Amen. Hallelujah. தமிழ்ல படிங்க சத்தமா. 28:12. மனுபுத்திரனே, இத்தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அளவுள்ளவன். இன்னைக்கு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் அவர்களை விசேஷித்தவர்களாய் முத்திரை மோதிரத்தினாலே நிரப்பி, போதுமான ஞானத்தினாலும் அவர்களை நிரப்பி, பூர்ண அளவுள்ளவர்களாய் தேவன் அவர்களை மாற்ற நல்லவராய் இருக்கிறார். ஆகவே வாலிபர்களுக்காக, வாலிப படிப்புக்காக, சின்ன பிள்ளைகள் படிக்கிற படிப்புகள், இதனால சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் நியூவா போய் சேர்ந்திருக்கிறாங்க ஸ்கூலுங்கல்ல. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கணும். படிக்கிற பிள்ளைங்களா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பசங்க எல்லாம் கண்களை மூடி, சப்பா நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா எழுதணும், நான் நல்லா ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என்னை ஞானத்தினாலே நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து படிக்கிற பிள்ளைகள், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கணும், அந்த வேலைகள் நல்ல சம்பள உயர்வுகள் கிடைக்கணும். ஏசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உங்களுக்கு வீட்டில கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரத்துல போடுங்க. ஆண்டவரே என்னை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், பேர பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், எங்க வீட்டுக்கு வந்த மருமகன்களை ஒப்பு கொடுக்கிறேன், மருமகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் கைகளை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் கருத்துல கொடுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். என்ன தேவையோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் நமத்தில் இருக்கிற மக்கள் ரெகிட்டா ஆண்டவரே எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஏற்ற துணைகளை தாங்க ஆண்டவரே, அந்த துணை தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாக்கியங்களை தாங்க என்று சொல்லி மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க. Thank you Lord. Lord, thank you for this day, Lord, this wonderful day. Thank you, Lord Jesus Christ. Lord Jesus, especially bless all the youth children, Lord Jesus.
Lord Jesus, you have to be with them and have to bless them, Lord Jesus Christ. Lord Jesus, especially bless all the small children, Lord Jesus. Lord Jesus, Amen. now everyone is going to a new class, Lord Jesus. Amen. Bless each and one of them, Lord Jesus. Thank Lord you, Jesus, Lord. when Thank they you, go Lord. for so many children, they are giving entrance exam. Everyone should pass and they have to go to the correct class, Lord Thank Jesus. Lord you, Jesus, you Jesus. should be Thank with you, them Lord. and guide Thank them you, and Lord. Thank protect you, them, Lord Jesus. Lord Jesus, you should give Amen. them good knowledge, Lord Jesus. They have to go in a right path, Lord Jesus. Yes, Especially Lord. bless all the PU students, the Amen. SNC students, and the degree students, Lord Yes, Jesus. them, They have to Lord. not go in a All wrong the way, Lord Jesus. Even Thank if they you, go, Jesus. you will correct them and you will take them in your way, Lord Thank Jesus. you, Lord. Lord Jesus, Thank you, bless Sir. each and one of them. Bless Yes, all the Lord. 10th and board exams, Lord Jesus. Bless first PU, second PU exams, Lord Amen. Jesus. Amen. Especially, Thank you, Lord Jesus, Jesus. all the Amen. degree students are searching for their internship work, Lord Jesus, Jesus. for 1 month or 2 months, Lord Jesus. Lord Jesus, you should bless them and give them the Bless good them, job, Lord Jesus. You should be with them, Lord Jesus. You should bless all their parents. So they're hardworking and they are paying their fees, Lord Jesus. Yes, You Lord. should be with them and guide them, Lord Jesus. They have to get good marks and they have to pass and go to the next class, Lord Jesus. You should Yes, bless each Lord. and one of them. In the name of Jesus, I pray. Amen. ஆமென். கை தட்டி சொல்லுங்க எல்லாருமா. Thank you Lord. Hallelujah. கடைசியா இந்த வார்த்தைக்கு முன்பதாக ஒரு பல்லவி பாடலை நம்ம பாடுவோம். ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 87வது பாடல். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். 87. இந்த நாளிலே 87வது பர்த்டே பாடல். மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஹாப்பி பர்த்டே என்றும் கல்யாண நாளுக்காக நான் உங்களை ஹாப்பி வெட்டிங் டே ஆனிவர்சரி என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். அதே போல கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிறதான சகோதரி பவானி அம்மாவை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களையும் அவங்க கொடுத்த 3 பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்தந்த குடும்ப தேவைகளை கர்த்தர் அறிவார், அவர்களுக்கு கொடுப்பார். ஆகவே வேத வசனங்கள் கேட்பதற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எவ்வளோ நேரமாக நம் விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் கேட்டார். அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். 87. Thank you Lord. ஆமென். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. சொல்லுங்க எல்லாருமா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பே உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பே உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பே உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பே உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. கண்களை மூடுவோம். வேத வசனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கிற நல்ல இயேசு சுவாமி,
அருமையான இந்த நாளுக்காகவும் நாளிகைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் என் கர்த்தர் ஜீவனோடு கூட எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரமாய் ஜெபித்த எல்லா ஜெப கருத்துகளுக்கும் என் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுக்கிறீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆன்லைன்ல என்னென்ன கருத்துக்களுக்காக ஜெபித்தார்களோ அவை எல்லாவற்றுக்கும் என் கர்த்தர் செவி கொடுத்து அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதுக்கும் மாறாக அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அங்கலாய்ப்பும் கண்ணீர்களும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அவற்றின் தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஐயாவை மறித்து என்னோடும் எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு என்று உமக்காய் வாழ எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை இந்த கருத்துல ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா அற்புத நாமத்தினாலே தாழ்த்து அர்ப்பணித்து எங்க பிளவினங்கள் எல்லாம் மாற்றி இந்த சமூகத்துல இருக்க வைத்தீரே ஆண்டவரை, பாட வைத்தீரே, துதிக்க வைத்தீரே, இந்த வசனங்களை கேட்க வைக்கிறீரே ஆண்டவரை, பேச வைக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லி ஏசப்பா அற்புத நாமத்தினாலே நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்தி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மறுபடியும் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிலர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு விசேஷமான ஒரு செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரின் தலைகளை நிமிர்ந்து பார்க்கும்படியாய் செய்கிறார். குனிந்திருக்கிற ஒவ்வொரு தலைகளை நிமிர்ந்து வாழும்படி, எல்லாருக்கும் முன்பதாக நான் நிமிர்ந்து வாழும்படி, தைரியமாய் வாழும்படி, வெட்கப்படாமல் வாழும்படி தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா விதமான அவமானங்களை, நம்முடைய தோல்விகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அதற்கு ஒரே ஆதாரம், நாம் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு நம்ம பாடினது போல உமக்காக ஆண்டவரே என் உள்ளமும் உடலும் என் ஆவி ஆத்மா சரீரங்கள் எல்லாமே உமக்காகத்தான் ஆண்டவரே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை நாட்களுக்கு நாம் அவமானத்தோடு வாழப்போகிறோம்? எத்தனை நாட்களுக்கு மற்றவங்களுடைய கேள்விகளோடு கூட வாழப்போகிறோம்? எத்தனை நாட்களுக்கு நாம் தலை குனிந்து வாழ்கொண்டு இருக்க போறோம்? தேவன் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். 18 வருடங்கள் புண்ணியாய் இந்த அவர்கள் மேல் தேவன் மனம் இறங்கினார் இல்லையா? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள பெண்ணின் வாழ்க்கையை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றினார். 38 வருஷமாய் படுத்த படுக்கையோடு கூட இருந்தவனை எழுந்து நடக்கும்படி செய்தார். பிறவி குருடனை ஆண்டவர் கண்கள் திறந்து ஆசீர்வதித்து நடத்தினார். சும்பின கை உடையவனை 2 கையும் ஒரே கையா இருக்கும்படி தேவன் செய்தார். நடமாட முடியாதவர்கள், அவமானப்பட்டு இருந்தவர்களை ஆண்டவர் நடமாடும்படியா செய்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில கூட டாக்டர்கள் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கும் நாம் உயிரோடு கூட இருக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கும் கூட ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கங்க. நம்முடைய வாழ்க்கையில சங்கீத பகுதியை எடுத்துக்கங்க. சங்கீத பகுதியை 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஒரு சில வார்த்தைகளுக்காக நம்ம இன்றைக்கும் முணுமுணுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் இல்லையா? முணுமுணுக்கிறோம். ஒரு சில நேரத்துல முணுமுணுக்கிறோம். இல்லைன்னா தேவையில்லாத காரியங்களை மனசுல போட்டு நம்ம இது ஆகுமா, அது ஆகுமா, அந்த காரியம் எப்படி, இந்த காரியம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம முணுமுணுக்கிறத விட்டுட்டு வேதத்தின் பக்கமாய் நம்முடைய கண்களை திருப்புவோம் என்று சொன்னார். ஆலயத்தின் பக்கமாய் நம்முடைய கண்களை திருப்புவோம் என்று சொன்னார். ஜெப கூடாரத்தின் பக்கமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பும் போது
ஆண்டவர் அங்கே வார்த்தை வழியாய் உன்னோடு கூட என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. முணுமுணுக்கிறத நாம விட்டுருவோம். அவங்க மேல இவங்க மேல சொல்றது, முணுமுணுக்கிறது, மனசுக்குள்ளே திட்டுறது, மனசுக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நினைக்கிறத நாம விடும்போதுதான் தேவன் விசேஷமாய் காரியம் செய்வார். என்ன செய்வாரு? முணுமுணுக்கிறத விட்டுட்டு சங்கீதம் 3:3 படிப்போம். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? சங்கீதம் 3:4. அதாவது சங்கீதம் Psalms 3rd chapterல verses 3 and 4. ஒருத்தர் வசனம் படிங்க. But you, O Lord, are always my shield from danger. You give me victory and restore my courage. Amen. Fourth one. I call to the Lord for help, and from his sacred hill he answers me. Amen. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ. ಕೀರ್ತನೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಶಬ್ದವಾಗಿ ಓದಬೇಕು. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಕೀರ್ತನೆ 3-4. ಅಷ್ಟೊಂದ ಶಬ್ದ. ಆದರೂ ಯೆಹೋವನೇ, ನೀನು ನನ್ನನ್ನು ಕಾಯುವ ಗುರಾಣಿ, ನೀನು ನನ್ನ ಗೌರವಕ್ಕೆ ಆಧಾರನು, ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುವಂತೆ ಮಾಡುವವನು ಆಗಿದ್ದಿ. ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಡುವಾಗ ಆತನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಿಂದ ಸದುತ್ತರವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முணுமுணுக்கிறதை விட்டுட்டு சங்கீதம் 3:3 நாம பார்க்கும்போது, சங்கீதம் 3:3 நாம பார்க்கும்போது ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியங்களை பாருங்க. தேவனே, கர்த்தாவே, நீரே எனக்கு கேடகமும், நீரே எனக்கு மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லிட்டு 4வது வசனம் என்ன சொல்றாரு? நான் கர்த்தராகிய என் தலையை உயர்த்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் தமது பரிசுத்த பரலோக ராஜ்யத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முணுமுணுக்கிறதை விட்டுட்டு, இல்லையா, அவங்க மேல இவங்க மேல பழி போடுறதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணுமா? சங்கீதம் 3:3 படிங்க. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமுமா இருக்கிறேன், நான் உன் மகிமையா இருக்கிறேன், உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது, நீ என்னை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். இந்த ஜெபத்தோட்ட புத்தகத்துல பெருக்கமன் ஐயா பாடுறாரு இல்லையா? என்ன பாடுறாரு? துதி எடுத்தால் முறுமுறுத்தால். அப்ப இயேசு வரணுமா, சாத்தான் வரணுமா? சொல்லுங்க, யார் வரணும்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். சொல்லுங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி மிதிப்போம் இடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். இல்லையா? துதித்து பாடினால் அங்கே மகிழ்ச்சி உண்டாகும். முறுமுறுத்தால் போன சாத்தான் மறுபடியும் திரும்பி வருவான். ஆகவேதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், முணுமுணுக்காமல் சங்கீதம் 3:3 படி, நான் உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன். சப்தத்தோடு கூட என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆண்டுடைய ஆலயத்திற்கு வரும்போது இயேசு என்னும் நாமத்தை நாம் தரித்திருக்கிறவர்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்தார். இந்த சங்கீதம் 3:3 படி, ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர், ஆண்டவரே, நீர் எனக்கு மகிமையா இருக்கிறீர், உம்முடைய மகிமையினாலே உண்டாக்கப்பட்டவன் ஆண்டவரே, தேவ மகிமையினால் நான் உண்டாக்கப்பட்டவன். ஆக நான் கூப்பிடும் போது பரலோகத்தில் இருக்கிற ராஜா எனக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் இருக்கும்போது ஏற்ற காலத்திலே நாம் வெட்கப்படாதபடிக்கு, அவமானப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் உயர்ந்து நிற்கும் போது அந்த தேவன் என்ன செய்வாராம்? சங்கீதம் 24 அதிகாரம் வாங்க சீக்கிரம். Psalms 24 அந்த இடத்துல மிக விசேஷமாய் இங்கிலீஷ்ல 9-10 மட்டும் படிப்போம்.
இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது பாருங்க. Psalms 24:9-10. Fling wide the gates, open the ancient doors, and the great king will come in. Who is this great king? The triumphant Lord, he is the great king. Amen. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ ಬೇಗ. ದ್ವಾರಗಳೇ ಉನ್ನತವಾಗಿರಿ, ಪುರಾತನವಾದ ಕದಗಳೇ ತೆರೆದುಕೊಂಡಿರಿ. ಮಹಾಪ್ರಭುತ್ವವುಳ್ಳ ಅರಸನು ಆಗಮಿಸುತ್ತಾನೆ. ಮಹಾಪ್ರಭುತ್ವವುಳ್ಳ ಈ ಅರಸನು ಯಾರು? ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೇ, மகாபிரபுத்துவ அரசனு இவனே. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த தமிழ்ல நல்ல கவனிங்க. 7வது வசனத்திலிருந்து ஒரு வசனம் படிக்கிறாங்க. 24 அதிகாரத்துல 7, 8, 9 அப்படி சொல்லி 7வது வசனம் படிங்க. வாசல்களே, வாசல்களே, உங்கள் கதவுகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நல்லா பாக்குறாங்க, நல்ல கவனிங்க. வாசல்களே என்ன பண்றாரு? உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் நீங்க சொல்கிறார், வாசல்களே உங்கள் தலைகளை எப்பொழுதும் கர்த்தருக்காக உங்கள் வாசலை திறந்து வைங்க. வாசல் அண்டை நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, அநாதியா இருக்கிற கதவுகளே உயருங்கள், உயர்ந்து நில்லுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென். ராஜாவுக்கு நீ கதவை திறந்து கொடுத்தா, உன் வீட்டை ஜபத்திற்கு திறந்து கொடுத்தா, ஜபம் நடக்கிறதற்காக உங்க வீட்டை நம்ம வீட்டை திறந்து கொடுத்தா யார் வருவாரா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். 8வது வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். வல்லமையும் பராக்கிரமுமான காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். அவர் பராக்கிரம் உள்ள நமக்காக சாத்தானிடத்திலே யுத்தம் செய்கிற பராக்கிரமம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அப்புறம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆமென். அநாதி கதவுகளை உயருங்கள், உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானார். அவரே மகிமையின் ராஜா. அவர் சேனைகளின் கர்த்தரான மகிமையின் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமுமா இருக்கிறேன், நான் உனக்கு மகிமையா இருக்கிறேன், நான் உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? நீ பூமியிலிருந்து உன் குறைகளை முறுமுறுக்கிறதை விட்டுட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேலை நம்முடைய ஜெப வேலை. நாம ஜெபிக்கும் போது தேவன் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ உயர்ந்து நிற்கணும், அவ்வளவுதான். தலை நின்று நிற்க கூடாது. நான் தேவனை பார்க்கிறேன், கைகளையும் கண்களையும் பரலோகத்திற்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று நான் தலை நிமிர்ந்து பார்க்கிறேன். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். நான் அவமானப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு என் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு மேலே இருக்கிறார். நான் அவருக்காக என் இருதய கதவை திறப்பேன். நான் அவருக்காக என் வீட்டின் கதவை திறப்பேன். எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற கூடாரமாய் என் வீட்டை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லும் போது மகிமையின் ராஜா நம்முடைய வீட்டுக்குள்ள குனிந்திருக்கிற ஒவ்வொரு தலைகளையும் நிமிர்ந்து பார்க்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அந்த தேவன் என்ன செய்வாரா? அதே சங்கீதம் 5 அதிகாரம் வாங்க. Psalms 5th chapterல 11 and 12 மிக அருமையான ஒரு வசனங்களை ஆண்டவர் அங்க சொல்றார். உனக்கும் எனக்கும் தேவன் எப்படியா இருக்கிறார், நம்ம எப்படியாய் மாற்றுகிறார் என்று சொல்லி. 11. But all who find safety in you will rejoice. They can always sing for joy. Protect those who love you. Because of you, they are truly happy. You bless those who obey you, Lord. Your love protects them like a shield. Amen. Hallelujah. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11, 12. ಯೆಹೋವನೇ, ನೀತಿವಂತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವನು ನೀನೇ. ನಿನ್ನ ದಯವು ದೊಡ್ಡ ಗುರಾಣಿಯಂತೆ ಅವನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಆದ ಕಾರಣ ನಿನ್ನನ್ನು ಮರೆಹುಟ್ಟುವವರೆಲ್ಲರೂ ಸಂತೋಷ ಪಡುವರು. ನೀನು ಕಾಪಾಡುವವನೆಂದು ಅವರು ಯಾವಾಗಲೂ ಆನಂದ ಧ್ವನಿ ಮಾಡುವರು. ಆಮೆನ್.
5ஆம் அதிகாரத்திலே 11, 12 படிமா. உம்மை நம்புகிறவர்கள் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் நல்ல கவனிங்க. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து சந்தோஷிப்பித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. என்னாலும் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனை நம்பி வருகிறவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கூட தேவனை கம்பீரித்து பாடுவார்களாக. அப்புறம் நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. தலைகளை உயர்த்துகிற தேவன் சொல்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவர் அவர், நம்மை நடத்துகிறவர் அவர், நமக்கு சுகம் கொடுக்கிறவர் அவர், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர். நாம முணுமுணுக்கிறதை விட்டுட்டு நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கும் போது நமக்கு கேடகமாய் மகிமையாய் இருந்து நம்ம தலைகளை உயர்த்துகிறவர் அவர், நம்மை காப்பாற்றுகிறவர். அப்புறம் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அதாவது வேதத்தை அன்பு செய்கிறவர்கள், வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்மிலே களி கூறுவார்களாக. கர்த்தாவே, கர்த்தாவே, நீ நீதிமான், நீர் நீதிமானை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை கொள்வீர். ஆமென். கேடகம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பட்டயம், உன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற வளைவு, உன்னை யாரும் தொடாதபடிக்கு எப்பேற்பட்ட கத்தி இருந்தாலும் கூட சரி, என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருந்தாலும் கூட சரி, அந்த கேடகம் உன்னை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்வார். யுத்தத்துக்காக ஒரு கேடகம் வைக்கவங்க தெரியுமா? ஒரு கையில கத்தி வைப்பாங்க, ஒரு கையில கேடகம் ஒன்று இருக்கும். என்ன வந்தாலும் அது தடுக்கும். அது போல நம்முடைய யாராகிலும் என்னாகிலும் செய்வார்கள் என்று நினைக்கும் போது ஆண்டவர் உடனடியாக உனக்கும் எனக்கும் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன், நமக்கு மகிமையா இருக்கிற தேவன், நாம் அவமானப்பட்டு போகாதபடிக்கு காக்கிற தேவன். அதே சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே Psalms 34ல அங்கே 5 and 6 தமிழ்லயே படிச்சிருங்க. எடுத்துங்க, யாருன்னா ஒருத்தர் படிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். நல்ல கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது, யாரெல்லாம் வாசல்களை திறந்தார்களோ, யாரெல்லாம் தலைகளை நிமிர்ந்து பார்த்தார்களோ, யாரெல்லாம் நீதிமான்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழையாகிய நான் கூப்பிட்டேன். கர்த்தர் கேட்டு, கர்த்தர் அதை கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம், அவனை அவனுடைய எல்லா விதமான இக்கட்டுகள், இடுக்கண்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடும் போது பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் பாருங்க, நம்முடைய தலைகளை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும்படியாய் செய்கிறார். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் மாற்றுகிறார். அதற்காக நம்மை அனுதினமும் உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் ஐயா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் போது, இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அதே சங்கீதம் 16ஆம் அதிகாரம் வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. 16th chapterல Psalm 16ல 8, 9 படிங்க. அங்கே எப்படியாய் சொல்லி தேவனை அவர் தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படியா இருக்கிறது பாருங்க, படிங்க. I am always aware of the Lord's presence. He is near and nothing can shake me. ஆமென். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க அன்பானவர்களே. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ 16:8. ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಎದುರಿಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಆತನು ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதான் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றவங்க, பயத்தோடு கூட பக்தியோடு கூட ஆலயத்துக்கு வர்றவங்க, ஏனோ தானான் போகிறவங்க அல்ல. ஆலயத்துக்கு போகும்போது கூட எப்படி போகணுமா?
பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு கூட போகணும். ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போறேன். ஜெப கூடாரத்துக்கு கூட நம்ம வரும்போது பைபிளோடு கூட வரும்போதுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கூட என்னோடு கூட பேசும். நான் கர்த்தரை எப்பொழுதும் என் கண் முன்னால் கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் சத்தியா ஆண்டவருக்கு நாம பயந்து வரும்போது ஆண்டவர் நமக்கு எங்க இருக்கிறாரா? வலது பக்கத்திலே, ரைட் ஹேண்ட் பக்கமே அவர் இருக்கிறார். இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன தைரியம் பாத்தியா? தாவீது மகாராஜா சொல்லுகிறார், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாருங்க, யாரும் என்னை ஷேக் பண்ண முடியாது. என் தலையை ஒருவராலும் குனிய வைக்க முடியாது, ஏனெனில் என் தலையை உயர்த்துகிறவர் அவர், என் தலையை நிமிர்ந்து பார்க்க செய்கிறவர் அவர். 9வது வசனம் என்ன சொல்லுது அதுக்கு? ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஆமென். பத்தியா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும். இந்த தைரியம் வந்தாலே உள்ளத்தின் ஆழத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூட பலிகள், ஆராதனைகள் வரும். என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் மாம்சமும் நம்பிக்கையோடவே தங்கியிருக்கும். அல்லேலூயா. என்ன பலவீனம் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும், என் நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தம் எப்படி அர்ப்பணானே மகிழ்ந்திருப்பேன், களி கூறுவேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நான் இருப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள். அதுல 11வது வசனம் படிங்க பாருங்க. கடைசியாக ஆண்டவர் அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை தருகிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். ஆண்டவரே, இதான் நீ நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாதுன்றாரு. அதனால இங்க சொல்றாரு, ஆண்டவரே ஜீவனத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை எனக்கு காட்டும், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு தாங்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு தலை நிமிர்ந்தவர்களாய் நாம வரணும். அந்த தலை நிமிர்ந்திருக்கிறதை தேவன் நித்திய காலமாய் அவமானப்படாதபடிக்கு, வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது சரி, ஜம்ப் பண்ண போகும்போது சரி, முறுமுறுத்துன்னு போறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. விசுவாசத்தோடு கூட போங்க, நம்பிக்கையோடு கூட போங்க. அங்கே ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆசா என்ற பக்தன், அதாவது Psalm 73 வாங்க. இன்னைக்கு நிறைய சங்கீத புத்தகத்துல தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அந்த சங்கீத புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2426 வசனங்கள் இருக்கிற. எவ்வளவு வசனம்? 2426 வசனங்கள். 2426 வேர்ட்ஸ் இருக்கிற. 150 அதிகாரங்கள் இருக்கிற இல்லையா? இதுல அநேக காரியங்களில அநேக பக்தர்கள் எழுதியிருக்கிறாங்க. மோசே எழுதியிருக்கிறாரு, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க இந்த சங்கீதத்துல ஒரு சில பகுதிகள். இதுல ஆசா என்ற ராஜா, அவர் ஆண்டவரை நோக்கி விசேஷமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பாருங்க, ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஜெபம். இந்த ராஜா தான் நாலாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி இந்த ஆசாப் என்ற பக்தன் தான். அதனால 73 அதுல 23 படிங்க. Yet I always stay close to you and you hold me by the hand. Hallelujah. Thank you Lord. நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். நான் எப்பொழுதும் ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறேன். அல்லேலூயா. 23 24 ಓದಮ್ಮ. ಆದರೂ ಸದಾ ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. ನೀನು ನನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ಹಿಡಿದು ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿ ತರುವಾಯ ಮಹಿಮೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆ. ಆಮೆನ್. அல்லேலூயா. இதான் முடிவு. Thank you Jesus.
இல்லையா? இப்ப மறுபடியும் அந்த 23 இருந்து படிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். இந்த தைரியம் தாங்க வரணும். நான் தேவனோடு கூட இருக்கிறேங்க. நான் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் தவறாம போகிறேன். ஜெப கூடாரத்துக்கு நான் தவறாம போகிறேன். இதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனாலும் கர்த்தாவே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குவீர். என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறது மாத்திரமல்ல, நீர் தான் என்னை நடத்தி கொண்டு போகிறீர். அப்புறம் உம்முடைய ஆலோசனையின்படி, உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஆமென். இதான் முதல் பாட்டு நம்ம பாடணும். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆசா பக்தன் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை வழிநடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சஜஷன் படி என்னை வழிநடத்துங்க. நான் எங்கே போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும், எங்க உட்காரணும், எதை குறித்து நான் முணுமுணுக்காதபடிக்கு ஆண்டவரே, சங்கீத புத்தகத்தை நாம பார்த்து ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை வழிநடத்தி கடைசியில மகிமை என்னும் பரலோகத்தில நீர் கொண்டு போய் சேர்த்து விடும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த 25வது வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்தில் உம்மை அல்லாமல், பரலோகத்திலே ஆண்டவரே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? அந்த மகிமையில கொண்டு போய் விட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு அவரு. அந்த பரலோகத்தை குறித்து அவர் சொல்றார், ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆமா, வேற விருப்பத்தை நம்ம செய்யலாம். ஆனா அதிகமான விருப்பம் எதை செய்யணும்? ஆண்டவருடைய விருப்பத்தை தான் செய்யணும். அவருக்கு பிரியமானதை தான் அதிகமா செய்யணும். அவருக்கு சித்தமானதை நாம் செய்யும்படி, நம்மை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் மகிமையான காரியங்களை இன்றைக்கும் என்றைக்கும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5வது வசனம். 23வது சங்கீதம் எல்லாருக்கும் நல்ல தெரியும் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு 5வது வசனத்துல பாருங்க, 23:5 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. முதல்ல சீக்கிரம். You prepare a banquet for me where all my enemies can see me. You welcome me as an honored guest and fill my cup to the brim. ಆಮೆನ್. ಓದಮ್ಮ 23:5. ವೈರಿಗಳ ಮುಂದೆಯೇ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿ, ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚುತ್ತಿ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. தலைகளை உயர்த்துகிற தேவன் நம்ம என்ன செய்யறாராம் பாருங்க. சங்கீதம் 23:5வது வசனத்துல என்ன சொல்றாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆண்டவரே, நான் வெட்கப்படாதபடிக்கு, தலை குனியாதபடிக்கு என் தலையை உயர்த்துகிறவரே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக, எவ்வளவு சத்துருக்கள் எழும்பினாலும் என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என் பாத்திரம், என் இருதயம் என்னும் பாத்திரம் மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே, ஆனந்தத்தினாலே, சுகத்தினாலே, சுவாமி செழிப்புனாலே நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, இதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கும் பார்க்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவருடைய கோலும் தடியும் என்னை நடத்தும். நான் விசுவாசிக்கிறேன், மரண பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு கூட இருக்கும்போது சத்துருக்கள் எழும்பினாலும் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் இல்லையா? இன்னைக்கு ஒரு சில நேரத்துல பந்தி உட்கார போகும்போது, நீ எல்லாம் இங்க உட்கார கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்களும் இங்க கூறக்கூடாதுங்க, வேற யாராவது வராங்க, அவங்களுக்கெல்லாம் இடம் விடுங்க. ஆனால் அதே நேரத்துல ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அங்கே ஆண்டவர் என்ன காரியம் செய்வார்? நீங்க இங்க உட்காரக்கூடாதுங்க, நீங்க அங்க சோப்பால வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு. ஒரு சிலத்துல பின்னாடி உட்கார்ந்தா, ஆனா பிரதர் இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறவங்க. இதெல்லாம் தேவனால் உண்டாகிற ஒரு மகிமை. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவன் அவர் கொடுப்பார்.
நான் உனக்கு கேடகமுமா இருக்கிறேன் மகனே, நான் உனக்கு மகிமையா இருக்கிறேன். உன் தலையை எல்லாருக்கும் முன்பதாக நான் உயர்த்துவேன். சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தினால நிரம்பி விடுகிறதா இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இந்த சங்கீத பகுதியில் தான் தேவனை எப்படியெல்லாம் நம்ம துதிக்கணும், எப்படியெல்லாம் ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், கஷ்டம் வரும்போது என்ன செய்யணும், வேதனை வரும்போது எப்படி செய்யணும், வியாதி வரும்போது எப்படி செய்யணும், சத்துருக்கள் நெருங்கு வரும்போது எப்படி செய்யணும், பண பிரச்சனையில் இருக்கும்போது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த சங்கீத புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு பாடலா எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2426 வசனங்கள், 150 அதிகாரத்திற்குள்ள நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட சங்கீதங்களை பாருங்க. என் தேவனே, என்னை காப்பாற்றுகிறதற்கு சரியான நேரத்தில் நீர் வந்தீர் ஆண்டவரே. நாய்கள் போல என்னை சத்துரு சூழ்ந்து கொண்டார்கள் ஆண்டவரே. நீர் என்னை விடுவித்தீர், நீர் என்னை காப்பாற்றினீர், நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர், நீர் எனக்கு மகிமையா இருக்கிறீர். என் தலையை எல்லாருமுக்கு முன்பதாக என்னை உயர்த்துகிறவரா இருக்கிறீர். நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், பரலோகத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறீர். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் வாங்க. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். இந்த சங்கீதம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வாங்க. அங்கே 3-4 வசனங்கள் இருக்கிறது. இந்த 4 வசனத்துல முதல்ல வசனத்துல சொல்லுகிறது நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. 2வது வசனம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய் அப்படின்னு இல்லையா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களும் கேட்டு நடக்காதவர்களுக்கு உள்ள வித்தியாசம். 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுல 3 படிங்க. 3 They are like trees that grow beside a stream, that bear fruit at the right time, and whose leaves do not dry up. They succeed in everything they do. ಆಮಾ ಕನ್ನಡದಲ್ಲಿ 4 ಓದಮ್ಮ. 4 ಅವನು ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು. ಅಂತ ಮರವು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ಅದರಂತೆ ಅವನ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. இதுதான் என்ன, ஆண்டவரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில தலையை உயர்த்தி ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இப்படித்தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை கூட. என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. 3வது வசனம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இதான் ஆண்டவரை நம்பி வருகிறவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் இல்லையா. ஆண்டவரை நம்பாமல் ஏனோ தானா இருந்து முணுமுணுக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும், நல்ல கவனிங்க, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். பதர்னா என்ன தெரியுமா? குப்பை அப்படின்னு. இந்த குப்பையை ஒரு இடத்துல நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கன்னா திடீர்னு காத்தடிச்சா என்ன ஆகும்? அப்படியே பறந்து இப்படி போயிடும். திடீர்னு அங்கிருந்து காத்தடிச்சா என்ன ஆகும்? இந்த பக்கம் பறந்து போகும். அப்போ துன்மார்கனுடைய வாழ்க்கை, நீதிமானுடைய வாழ்க்கை நதி ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரே. ஆனா துன்மார்கனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குமா? காற்று அடிக்கிற பதரை போல் இருப்பான். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆனால் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற அந்த சத்தியம் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் செய்வான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். இந்த மரம் எந்த மரத்திற்கு ஒப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா இல்லையா, நிறைய மரம் காஞ்சி போனா என்ன ஆயிடும்? இலையெல்லாம் உதிரி போகும். ஆனா வாழை மரம் பாத்தீங்கன்னா என்னதான் அது காஞ்சாலும் மரத்திலேயே ஒட்டி நிற்குமே தவிர அது கீழே விழவில்லை. ஆக செழிப்பான மரங்களை போல, என்றைக்கும் இறை உதிராயிருக்கிற மரத்தை போல ஏற்ற காலத்திலே கனி தருகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கையிட்டு செய்கிற எந்த வேலையானாலும்
தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். ஏனெனில் தேவன் அவர்களுடைய தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் பைபிளை மூடி வச்சிருங்க. விசேஷமான ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்டோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் அற்புதமாய் ஆசீர்வதித்து அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் தேவன் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறவர். அவர் நமக்கு அரணாய் இருக்கிறவர். அவர் நமக்கு பெலனாய் இருக்கிறவர். ஆண்டவரே, உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவருடைய விருப்பத்தின்படி உன்னையும் என்னையும் வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா? எல்லாருமாய் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவோம். உன்னை என்னை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம், ஆண்டவரே, உடைய விருப்பத்தின் நிமித்தம், உன் சித்தத்தின் பிரகாரம் எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்களை நீர் வழிநடத்த போகிறதற்காக கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். துதி எடுத்தால் அங்கே பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். முறுமுறுத்தால் ஆண்டவரே, நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இழிந்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர் நீர், நான் நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறவர் நீர், உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். என் மகிமைக்காக அல்ல, என் பேருக்காக அல்ல ஆண்டவரே, உமது நாம மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம், உயிர் வாழ்கிறோம், ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர். ஏனெனில் நீர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர், நீர் எங்களுக்கு மகிமையா இருக்கிறீர். எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் நீர், எங்கள் ஜெபங்களை பரலோகத்திலிருந்து கேட்கிறவர் நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், கை குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் பலவீனத்தோடு கூட ஒரு சில நாட்கள் வராமற் போனாங்க. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி அந்த பலவீனங்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த இரத்த கோட்டைக்குள் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். கைகளுக்கும் கால்களுக்கும் முழங்கால் பகுதிகளுக்கும் ஆண்டவரே நல்ல சுகபலத்தை கொடுங்க ஆண்டவரே. இருதயத்தில நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல மூச்சு வாங்கி நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்காக காலூன்றி நிற்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவமானப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் நீர். எங்களுக்கு கேடகமுமாய் மகிமையாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. எங்களுக்கு ஒரு ஷீல்டாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். எங்களை நீ ஆண்டவரே, எங்களை உடைய காருண்யத்தினாலே மூடி மறைத்துக் கொள்கிறீர். வருகிற ஆபத்துக்கு, விபத்துக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்கிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா விதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படியாய் கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கள் தலைகளை உயர பண்ணுகிறவர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய குடும்ப தேவைகளை கூட நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கேயும் நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பண கஷ்டத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சியம் ஆண்டவரே. அப்பா, ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கூட உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே நடக்க வேண்டிய எல்லா திருமண வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, படித்திருக்கிற, டிகிரி படித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. படித்த படிப்புக்கு நல்ல சம்பளம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதன்படியாய் குடும்ப தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி. வாலிப பிள்ளைகள் தலை நிமிர்ந்து எல்லா காரியங்களையும் எதிர்த்து நின்று செய்ய ஆண்டவரே போதுமான பலத்தினாலே அவர்களை இடைக்கட்டும் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிற ஆண்டவரே
வேலைக்கு போகிற ஓம் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நீர் கேடகமா இருப்பீராக, மகிமையா இருப்பீராக. அவர்கள் தலையை நிமிர செய்கிறதற்காக கோடி கோடி நன்றி. ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய தேவைகளை சந்திங்க. ஸ்கூலுக்கு வேண்டிய பணம், ஆண்டவரே காலேஜுக்கு வேண்டிய பணம், டிகிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பணம் ஏற்ற காலத்திலே சந்திக்கப்படுகிறதற்காக கோடி கோடி நன்றி. அட்வான்ஸ் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. வாடகைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. அப்பா, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா? நாங்கள் நம்புகிற தேவனாலே எல்லாமே ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே. நீர் எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறவர். உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும். இன்றைக்கு இருந்து நாளையிலிருந்து ஊருக்கு போகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கூட நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுகபத்திரத்தோடு கூட ஆண்டவரே ஊருக்கு போய் அந்த இடத்துல படிக்க வேண்டிய பிள்ளைகளை படிக்க முடியாய், வேலை செய்ய வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவரே வேலை செய்ய முடியாய் கர்த்தர் கிருபை செய்யும். வெளியூருக்கு போகிறதற்காக ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா பண தேவைகளை சந்தித்து தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் கர்த்தர் வழி வாசல்களை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க முழு குடும்பத்தையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. சொல்லுங்க சத்தமா ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து ஆத்துமாவிலிருந்து நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து அதிசயமாய் நம்மை நடத்துவாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலையை உயர்த்தி நமக்கு கேடகமுமாகவும் நமக்கு மகிமையுமாகமாய் அவர் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான ஒரு செய்தியை கேட்டும் என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி உயர்த்துவார்? அவரே நம் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற தேவன். ஆகவே தேவனுக்கு என்று சொல்லி கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிற குடும்பங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சாட்சிகளாய் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். ஏதோ தச்சமாக்கி எவ்வளவு பலவீனங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி என்னென்னமோ காரியங்கள் ஆன சகலத்தையும் மாற்றி இந்த சாட்சியாய் வைத்திருக்கிறார். மகள் ரீட்டா வாய்களை கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. பவானி அம்மா குடும்பத்தை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே கடைசி பாடலாக இதே பாடல் புத்தகத்திலே 381 சாங் நம்பர் 381. Thank you Jesus. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும் போது நம் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். 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 தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் சொற்பனவாய் பெருகிவிட்டன விழித்தெழுந்தோர் செத்தனை மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன விழித்தெழுந்தோர் செத்தனை மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து போவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து போவதில்லை தகப்பனே தாங்குகிறேன் என்னை தள்ளாட விடமாட்டேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே அல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தலையை கர்த்தர் உயர்த்தணும்னு சொன்னா நம் தலையை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சா நம்ம என்னமா செய்யணும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் Thank you, Jesus. அவரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே இதை செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க தியானிங்க அதன்படி நடங்க அப்போது கர்த்தர் நம் தலைகளை உயர்த்துவார் ஹalleluya God bless you all be safe Jesus is coming soon வருகை தந்த ஒவ்வொரு கர்த்தர்